இன்னை விடுகதை பார்க்கலாம். ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரி உண்டு, ஆனால் நாடு இல்லை. அது என்ன? விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். சுட சுட பருந்தோசையும் தேங்காய் சட்னியுங்க. பருந்தோசைக்கு 250 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம். 4 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொருளாக மாற்றியாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லித்தழை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரு கேரட்டு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. காணலன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் இந்த மாதிரி போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுக்குங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பருந்தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.